சமையலறை அரண்மனை மாதிரி பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சின்னதாக இருந்தாலும் அழகாக இருக்கணும், புத்துணர்ச்சியாக நின்று வேலை பார்க்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. அன்னைக்கு வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க இருந்துச்சு. இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால எந்த வேலையுமே கரெக்டாக பண்ணுறதே கிடையாது. ஸோ இந்த டைம் பிள்ளைங்களுக்கு லீவ் இருந்ததுனால எல்லாமே பர்ஃபெக்டாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஊருக்கு வந்தது மாதிரி தாங்க இருந்துச்சு. ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீட்டாக தட்டு எல்லாத்தையுமே தூத்து எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் நாம் என்னது காய போட்டாலுமே அதில் தூசி சேராமல் இருக்கும். ஏகப்பட்ட தூசி ஆல்ரெடி ஒரு நாள் வந்த டைம் நான் தூத்துருந்தேன். மழை அடிக்கடி பெய்துக்கிட்டே இருந்ததுனால எதையுமே காய வச்சு எடுக்க முடியலை. ஸோ அன்னைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வெயில் அடிக்கிறது மாதிரி இருந்துச்சு. சரி, எல்லாத்தையுமே காய வச்சு எடுத்துருவோம் அப்படிங்கிறதுக்காக தாங்க எடுத்து வச்சேன். பருப்பு, சீனி, அரிசி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கோதுமை, இது எல்லாமே வெயிலில் காய போட வேண்டியதாக இருந்துச்சு. பக்கத்தில் மரங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால மரத்தில் இருந்தும் நிறைய தூசி வரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த தட்டில் சின்ன சின்ன பொடி பொடியாக மழை டைம் பாசி மாதிரி பிடிச்சிரும். அதுக்கப்புறமா வெயில் டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இது இலகி வந்துக்கிட்டே இருக்கும். அன்னைக்கு எனக்கு இந்த வேலை பார்த்தீங்கன்னா டபுளாக இருந்துச்சு. நானும் வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் கொண்டு எல்லாத்தையுமே காய போட்டேன். பட் போட்டுட்டு ஒரு மணிக்கூரில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு மழை வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு போட்ட அரிசியை எனக்கு தனித்தனியாக வாரதுக்கு முடியலை. சேர்த்து தாங்க எல்லாத்தையுமே எடுத்துருந்தேன். அதுக்கப்புறமா கோதுமை, பருப்பு, அது எல்லாத்தையுமே கடக்கடைன்னு நான் வாரி எடுத்துக்கிட்டேன். இந்த மழை மட்டும் எப்போ பெய்யும் எப்போ பெய்யாது அப்படின்ட்டுன்னு கணிக்கவே முடியாதது மாதிரி அந்த டைம் இருந்துச்சு. இப்போ மெயின் பாயிண்ட்டுக்குள்ளே போகலாம். சமையலறையை எப்படி நீட்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 7 டிப்ஸ் தாங்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கிச்சன் நீட்டாக இருந்தாலே புத்துணர்ச்சியாக வேலை பார்க்கணும் அப்படின்ட்டுன்னு தோணும். செய்கிற சமையலும் பார்த்திங்கன்னா ருசி அதிகமாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா ரொம்பவே பசியார திருப்தியாக சாப்பிடுவாங்க. காலையில் எந்திரிச்சு வந்த உடனே நம்ம ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணி வைக்கிறது. நைட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த விண்டோ க்ளோஸ்லேயே இருக்கும். ஸோ அந்த காற்று பார்த்திங்கன்னா அடைஞ்சிருக்கும். நம்ம லைட்டாக அந்த விண்டோ ஓப்பன் பண்ணி போடும்போது உள்ள காற்று வெளியில் போகும். வெளியில் இருந்து ஃப்ரெஷ்ஷான ஏர் வீட்டுக்குள்ளே வரும். இதுவே நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு ப்ளசன்ட் வைப்பை தாங்க கொடுக்கும். ஸோ எப்போதுமே கிச்சனுக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு விண்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா செகண்ட் டிப்பு, நாம் குட்டி குட்டியாக கவரில் கடுகு, ஜீரகம், பெருஞ்சீரகம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கவரில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா சில டைமில் அது சிந்தி போயிடும். இல்லை அப்படின்ட்டுனா ஒவ்வொரு டைமும் எடுக்கும்போது எரிச்சலாக இருக்கும். ஸோ எப்போதுமே கவரில் எதையுமே வைக்காமல் சின்ன சின்ன குட்டி குட்டி டப்பாயில் அதை போட்டு வைக்கலாம். எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், சமைக்கும் போது எரிச்சலும் இருக்காது. தேர்ட் டிப், கண்டிப்பாக ஒரு 2 அல்லது 3 அஞ்சரை பெட்டி இருந்துச்சு அப்படின்ட்டுன்னா பார்த்தீங்கன்னா கிச்சனே ரொம்பவே கிளியராக இருந்தது மாதிரி இருக்கும். நிறைய டப்பாக்களில் வரிசையில் குட்டி குட்டியாக போட்டு வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு அஞ்சரை பெட்டியில் இந்த நம்ம நறுமணத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை பெட்டியில், கடுகு, உளுந்து, பெருஞ்சீரகம், ஜீரகம் இந்த மாதிரி பட்டது எல்லாமே இன்னொரு டப்பாயில், இன்னும் குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய அந்த மசாலா தூள், அந்த கரம் மசாலா, சாம்பார் பொடி இந்த மாதிரி பட்டது எல்லாமே இன்னொரு டப்பாயில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடமே நமக்கு ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தது மாதிரி இருக்கும். அதுவே நாம் தனித்தனியாக குட்டி குட்டி டப்பாயில் போட்டு வைக்கும்போது நிறைய இடத்த அடைச்சி வச்சுருந்தது மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சமையல் முடிஞ்சதும் நாம் கண்டிப்பாக அந்த இடத்த க்ளீன் பண்ணியே ஆகணும். அதில் இருக்கக்கூடிய பாத்திரங்களாக இருக்கட்டும், இல்லை அப்படின்ட்டுனா அதில் சிந்தி இருக்கிற சின்ன சின்ன காய்கறி வேஸ்ட்டு, அதுக்கப்புறமா தண்ணி எல்லாத்தையுமே நாம் நீட்டாக உடனே நாம் க்ளீன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டுனா நமக்கு வேலை பழுதாங்க குறையும். எப்படி அப்படின்ட்டுன்னு கேட்டிங்கன்னா நாம் எல்லாத்தையுமே மொத்தமாக நிறைய அழுக்கானதுக்கு அப்புறமா துடைக்கலாம் அப்படின்ட்டுன்னு போட்டோம் அப்படின்ட்டுனா அதை பார்க்கும்போது எல்லாமே நமக்கு ஒரு எரிச்சல் தான் ஏற்படும். அதுவே அப்பப்போ வரக்கூடிய சின்ன சின்ன தண்ணியாக இருக்கட்டும், பால் சிந்தினதாக இருக்கட்டும், இல்லது கறியிலிருந்து கொட்டின வேஸ்ட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே உடனே ஒரு துணி எடுத்து நாம் அதை நீட்டாக க்ளீன் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடம் பார்க்குறதுக்கு நீட்டாகவே இருக்கும். நம்ம அந்த இடத்த தொடச்சி முடித்த உடனே நம்ம எந்த துணி வச்சு அதை துடைக்கிறோமோ அந்த துணியையும் லைட்டாக தண்ணியில் நனைச்சி நம்ம வெயிலில் காய போட்டுட்டோம் அப்படின்னா
திரும்பவும் நாம் அதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ எப்போதுமே ஒரு விஷயம் அதில் சிந்திட்டு அப்படின்னுட்டுனா அதை உடனே அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னுட்டுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வீக்கெண்டில் தான் நான் இதை பண்ணுவேன் அப்படின்னா அது வந்து ரொம்பவே அதிகமான ஒரு சுமையை தான் நமக்கு கொடுக்கும். அதுவே சிம்பிளாக நாம் பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா அட் லாஸ்ட்டாக எல்லாமே சேர்த்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நாம் வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ எதையுமே உடனே நீங்கள் செய்து முடிச்சிருங்க. கண்டிப்பாக அதுதாங்க நமக்கு நல்லது. டிப் நாம் எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு பெரிய தவறு இதுதாங்க. உள்ளியாக இருக்கட்டும், பூண்டு, அதுக்கப்புறமா இஞ்சி, காய்கறி இதோட தோல்களை எல்லாமே நாம் வந்து கட் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எந்த இடத்துல அப்படியே நின்றுட்டுருக்கோமோ அதுலேயே நாம் வந்து உரிச்சு போடுறது. இல்லை அப்படின்னுட்டுனா எந்த இடத்துல நாம் நிற்கிறோமோ அதில் ஃப்ளோரில் அதாவது தரையில் வந்து அப்படியே போடுறது. அது வந்து பார்த்திங்கன்னா காலில் கிடந்து மிதித்து நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாமே நம்ம கூட வந்துக்கிட்டே இருக்கோம். எல்லா இடமுமே குப்பை ஆகிரும். அதுவே நீங்கள் ஒரு பிளேட் எடுத்தோ இல்லது நம்ம வேஸ்ட்டு வரக்கூடிய அந்த வேஸ்ட்டு இதை எடுத்து அதில் வந்து நம்ம அதோட தோல்களை எல்லாமே கட் பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னுட்டுனா அந்த அளவுக்கு வந்து வீடு வந்து மெஸ்ஸி ஆகாது. ரொம்பவே சூப்பராக நம்ம போடக்கூடிய எல்லா வேஸ்ட்டுமே அந்த பிளேட்லேயே இருக்கும். அதை அப்படியே எடுத்து நம்ம வேஸ்ட் பின்னில் சேர்த்துக்கிட்டாலே போதும். ஸோ எப்போதுமே அங்கங்கேயா காய்கறி வேஸ்ட்டை வந்து அப்படியே அரிஞ்சு போடாமல் ஏதாவது ஒரு பிளேட்லேயோ இல்லது அந்த வேஸ்ட் வரக்கூடியதுலேயோ நாம் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எடுத்து மாற்றுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்பவே நீட்டாக இருக்கும், க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமும் நமக்கு இருக்காது. 6th டிப், கண்டிப்பாக 2 வேஸ்ட் பின் வச்சுக்கோங்க. நம்ம கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான வேஸ்ட் வந்து வரும். ஒன்று பார்த்திங்கன்னா மக்கக்கூடியது, இன்னொன்று பார்த்திங்கன்னா மக்காதது. இந்த பிளாஸ்டிக் கவர் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த மக்காத வேஸ்ட் பின்னில் வந்து போட்டுக்கோங்க. மற்ற மாதிரி நம்ம இந்த காய்கறி வேஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லது பழங்கள்லேருந்து வரக்கூடிய வேஸ்ட்டாக இருக்கட்டும் ஈஸியாக மக்கி மண்ணோட மண் வந்து சேரக்கூடிய எல்லாத்தையுமே மக்கக்கூடிய குப்பையில் வந்து போடுங்க. கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து சின்ன சின்ன செடிகள் எல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னுட்டுனா செடிகளுக்கு அந்த மக்கக்கூடிய குப்பைகளை வந்து உரமாக கொடுக்கலாம். இல்லை அப்படின்னுட்டுனா வேஸ்ட் எடுக்க வரக்கூடிய துப்புரவு பணியாளர்கள்கிட்ட தான் நாம் வந்து கொடுக்கணும். அதை வந்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களும் நம்மளை மாதிரியான மனுஷங்க தான். அவங்களும் முகம் சுளிக்காமல் அதை வந்து வாங்கிக்கிட்டு போகணும். நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் நாம் திங்க் பண்ணணும், நம்ம போட்ட வேஸ்ட்டை நாமளே மறுநாள் வந்து அதில் கை வைக்கிறதுக்கு யோசிப்போம். அவ்வளவு யோசிக்கிற நாம் எப்படி அந்த துப்புரவு பணியாளர்கள் அந்த வேஸ்ட்டை வந்து எடுப்பாங்க? இவ்வளவு அலங்கோலமாக 2 வேஸ்ட்டையுமே மிக்ஸ் பண்ணி போடும்போது கண்டிப்பாக அவங்க அதில் இருந்து பிரித்து தான் எடுக்கணும். அதில் கை போட்டு தான் அவங்க வந்து எடுக்கணும். எப்படி அதை வந்து எடுப்பாங்க? அதை மட்டும் நாம் வந்து கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்ட்டுனா கண்டிப்பாக 2யுமே 2 விதமாக தான் நாம் வந்து பிரித்து கொடுப்போம். அதுலேயும் நம்ம வீட்டு பக்கம் ஆடு, மாடு, கோழி இந்த மாதிரி யாராவது வீடுகளில் வந்து வளர்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னுட்டுனா கண்டிப்பாக இந்த காய்கறி பழங்களில் உள்ள வேஸ்ட் எல்லாத்தையுமே அந்த ஆடு மாடு கோழிகளுக்கு பார்த்திங்கன்னா தீவனமாக கூட கொடுக்கலாம். ஸோ அதுவும் வேஸ்ட் ஆகாது. கண்டிப்பாக இந்த டிப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் டிப், இது ஒரு மணி சேவிங் டிப் அப்படின்னுட்டு சொல்லலாம். அட் த சேம் டைம் நமக்கு ஒரு ப்ளசன்ட் வைப்பை கொடுக்கறது மாதிரியும் இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கிச்சன் வந்து எவ்வளவு குட்டியோண்டு இருந்தாலும் சரி ஒரு சின்னதான ஒரு பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் வந்து வைக்கலாம். இல்லை அப்படின்ட்டுனா எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, ஏதாவது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக புதினா, மல்லி, கடுகு, வெந்தயம் இந்த மாதிரியான சிறுபயறு இது எல்லாத்தையுமே லைட்டாக முளைக்கட்ட வச்சு நாம் வந்து மண்ணில் தூவி விட்டோம் அப்படின்னுட்டுனா ரொம்பவே சூப்பராக வளர்ந்து வரும். வெயிலெல்லாம் அதிகமாக வேணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. நமக்கு சமையலுக்கு தேவையான புதினா, மல்லி எல்லாமே நம்மளுடைய கிச்சனில் இருந்தே நமக்கு வந்து எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா இந்த கடுகு, வெந்தயம், சிறுபயறு இது எல்லாமே நாம் முளைக்கட்ட வச்சு தூவி எடுத்து அதில் இருந்து நாம் அறுவடை பண்ணி பொரியல் அல்லது பருப்புக்கு கூட குழம்பு வச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளவு புரோட்டீன் சத்து வந்து நமக்கு வந்து கிடைக்கும். கீரைகளில் இருக்கக்கூடிய
சத்துக்களை விட அதிகமான அளவு சத்து வந்து இதில் இருக்குது. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, இது தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு என்னோடய வேலை எல்லாமே இப்படி தாங்க போயிருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் துணியும் இருந்துச்சு, எல்லாமே அலசி போட்டிருந்தேன்.